நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தோம்னா 20 வயசு வாலிப பிள்ளைகள் கூட மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 90 வயசு தாத்தா கூட இளமையாக ஆரோக்கியமாக கோலெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அப்படியே சும்மா கம்பீரமாக தாளையில் ஆளாலான்னு போனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எலும்பு வலிமையாக இருந்தது, நரம்பு வலிமையாக இருந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது, மல்டி விட்டமின் அவங்க உடம்புக்கு தேவையான மல்டி விட்டமின் கரெக்டாக கிடச்சி. ஏன் அப்படின்னா அவங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. நாம் தான் அப்படி இல்லையே. பீட்சா சாப்பிட்றது என்ன, பர்கர் சாப்பிட்றது என்ன, ரொட்டி சாப்பிட்றது என்ன, சப்பாத்தி சாப்பிட்றது என்ன, விதவிதமான இந்த குர்குரியை சாப்பிட்றது என்ன, அப்புறமா என்னென்னா இந்த கிரீமுங்க அது இது கண்டதை போனாலும் சாப்பிட்றோங்க. சாப்பிட்டு உடம்ப ரணமாக பண்ணி வச்சுருக்கோம். சொல்லுவாங்கள்ல, உடம்பு புண்ணு மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். காரணம் நமக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, எப்படி தூங்கணும்னு தெரியல, எப்படி பொழைக்கணும்னு தெரியல. உணவியல் முறை மாறி போச்சு, வாழ்வியல் முறை மாறி போச்சு, சரிவிகித உணவு இல்லை. சரி, இன்னைக்கு எல்லா வகையான வலிக்கும், மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் L1 L2 L3 L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அதுக்கு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு, அதில் மூட்டு தேஞ்சிருக்கு, மூட்டு விலகிருக்கு, இல்லை ஜெவ்வு தேஞ்சிருக்கு, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு. எல்லா வகையான வலிக்குங்க ஒரு அற்புதமான முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு அற்புதமான தீர்வு. ஏஞ்சல் ஹெல்த் கேர் வணக்கம். நானும் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். என்ன அப்படின்னா என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னாக்க முடக்கு அற்றான் கீரை, அதாவது முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம். முடக்கு அற்றான் கீரை மூட்டுகளில் இருக்கும் முடக்குவாதத்தை, அனைத்து வகையான பேரலிஸ் பக்கவாதத்தையும் அற்புதமாய் சரி பண்ணி உங்களை அற்புதமாய் நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. இதோடு சேர்த்து ஒரு பல மூலிகைகள் கண்டிப்பாக பக்கவாதத்துக்கு சேர்க்கலாம். ஆனால் சாதாரணமாக பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, ஜவ்வு தேய்மானம் இருக்குது, இல்லை எலும்பில் ஸ்ட்ரென்த் இல்லை, நரம்பில் ஸ்ட்ரென்த் இல்லைன்றவங்களுக்கு இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் இதை எப்படி சாப்பிடணுன்றத நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் தெரியல. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், இது எப்படி சாப்பிட்டா இந்த மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் சரியாகும் அப்படின்னா, இலுப்பை பூ சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியை ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த கீரைகளெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த கீரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த இலுப்பை பூ சம்பா அரிசியோட இந்த கீரையை போட்டு நல்லா இடிங்க. இதோட எலும்போட்டி இலை இருக்குல்ல, அதுவும் கிடைக்கும், நர்சரிலே கிடைக்குதுங்க. அதையும் போட்டு நல்லா இடிங்க. இடித்து நல்லா கலந்து மிக்சியில் போட்டு இல்லைனா அரைச்சிருங்க. கலந்து நிழலில் காய வைங்க. காய வச்சு அதை பொடியாக செஞ்சுருங்க. செஞ்சுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாவு அதில் எடுத்து போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், கொத்தமல்லி, புதினா போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு காலையில் கஞ்சி மாதிரி காலையில் சாயந்தரம் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஒரு 2 மண்டலம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வலியை சுத்தமாக போயிடுங்க. ஏங்க ரொம்ப ஆச்சரியமான தகவல் நான் சொல்கிறது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதோட காலையில் 2 கொத்தவரங்காய், மதியம் 2 கொத்தவரங்காய், சாயந்தரம் 2 கொத்தவரங்காய் பச்சைவே கடிச்சு மட்டும் சாப்பிட்டுவாங்க. வலி பஞ்சா பறந்து போயிடும் ஒரு சில மண்டலத்திலே. ஒரு சிலருக்கு நினைக்கிறாங்க, அதாவது வலி வந்தால் பெயின் கில்லர் மாத்திரை போட்டு உடனே வலி எப்படி நிற்குதோ அது மாதிரி சித்த மருத்துவத்தில் வலி நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வலி நிற்கிறது சித்த மருத்துவத்தில் அப்படி இருக்குது. ஆனால் முழுமையாக குணமாக்கணும்னா இது மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். ஏங்க ஒரு மாடி படிக்கட்டு ஏற முடியல, ஐயோ அம்மா வலி, ஐயோ எப்பா வலின்றோம். ஒரு பஸ்ஸில் போய் ஏற முடியல, ஐயோ எப்பா வரல, எப்போ நான் வரவே நீ கிளம்பு அப்படின்றோம். ஏன் அப்படின்னா, அட போடா, மூட்டெல்லாம் வலிக்குது, முழுகாலாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, நான் என்னத்தான் சொல்லுவேன், இந்த பின்னாடி முதுகு தண்டெல்லாம் வலிக்குதுடா, என்னால் உட்காரவே முடியல அப்படின்றான். அம்மாவனே இவருங்க இது மாதிரி சோபாவில் அம்மான்னு உட்காந்துடுறோம். அவ்வளோதான், இயலுங்கடா எழ முடியல, கை கொடுத்து அப்போ அப்படின்னு எழுந்து நின்றுறோம். நடக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நரம்புகள் சரியில்லை, நரம்புகள் வலிமை இல்லை, எலும்புகள் வலிமை இல்லை. இன்னைக்கு எலும்பு நொறுங்குதுன்றாங்க. ஏங்க எலும்பு அந்த காலத்தில் மடான்னு உடையணும், அதுதான் எலும்பு வலிமையின்மையாக இருக்கிறதா இருக்கும். நொறுங்குதுனாக்க எலும்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. இந்த மூலிகையெல்லாம் மாடி தோட்டத்தில் வச்சு தன்னால் வளரும், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பிடிங்கி சூப் வச்சு கொடுத்துட்டே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். என்ன அப்படி வாங்கி கொடுக்குறோம்? பானிபூரி வாங்கி கொடுக்குறோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், 10 ரூபாய் பாக்கெட்டில் இருக்கிற ஜூஸெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், பீட்சா வாங்கி கொடுக்குறோம், என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம்.
டீ காப்பி கொடுத்து 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 குழந்தைகளை கெடுத்துடுறோம். நான் என்னன்றேன்னா, இது மாதிரியான சூப்புகள், வெவ்வேறு வகையான மூலிகைகள் நிறைந்த சூப்புகள் இருக்கு, அதை வச்சு ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஆரோக்கியமாயிருவாங்க, அதானே? நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நாமளும் சரியா வாழ தெரியல, வாழ்றவங்க சொன்னாலையும் கேட்கறது புரியல, அதாவது கேட்டாலையும் அது புரிய மாட்டேங்குது. நாம ஆரோக்கியமா இருந்தாங்க நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், நாம சரியா சாப்பிட்டாங்க நம்ம குழந்தை சரியா சாப்பிடும். 5 வளையாதது 50 வளையாது. சின்ன குழந்தையிலே நீங்க இயற்கையை பத்தி சொல்லி இயற்கையான உணவுகளை கொடுத்து நீங்க அவங்களுக்கு அந்த உரம் உள்ள உடம்பா அவங்கள மாத்தல அப்படின்னா அவங்க முதுமையில எப்படி இருப்பாங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, பழைய கட்டடா பாடுறா, களி கஞ்சி சாப்பிட்டு இப்போ கூட பாடுறா அப்படியே சும்மா இரும்பு மாதிரி இருக்குது, கம்பு மாதிரி இருக்குது, என்ன நட என்ன இது, பழைய சாப்பாடு வேலை செய்யதில்ல அப்படின்னு இன்னைக்கும் சொல்லி காமிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பழைய உணவுகளை எங்க போச்சு? கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு களி, கம்பங்களி, கம்பங்கூழு, சோளக்களி, சோளக்கூழு, பாரம்பரிய அரிசி, திணை அரிசி, சாம அரிசி, பாரம்பரியமான அரிசிகள் எங்க போச்சு? எல்லாம் இங்க தான் இருக்குது, தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இனிமே நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னா இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், சரிங்களா? கால்சியத்துக்காக மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கோம், ஆனா இதுல எல்லாமே இருக்குது, ஏன் சாப்பிட மாட்டேன்றோம்? நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்றது புரியுது இல்ல? அப்ப இயற்கையான உணவுகள் சாப்பிட்டா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் நான் சொல்றேன், இல்ல செயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நோய் வந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்க. முடிவு உங்க கையில் தாங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது, நோய் வந்து வர வச்சுக்கிறது உங்க கையில் தான் இருக்கு, நோயை குணப்படுத்துறதும் நோயோடு இருக்கிறதும் உங்க கையில் தான் இருக்கு. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, கடைப்பிடிக்கிறது உங்களுடைய கடமை. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எனக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. வலினா தெரியாது, ஒருவேளை வலி இருந்தாலே கவலை இல்லை, இருக்கவே இருக்கு நிறைய மூலிகைகள், பரிச்சயம் பாட சாப்பிட்டு போயிட்டு இருப்பேன். எனக்கு கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டீங்கன்னா சாப்பாடு தேவையில்லை, ஒரு தண்ணி மட்டும் இருந்தால் போதும், இலத்தலைத்து சாப்பிட்டே நல்லா இருந்துருவேன். காரணம் இயற்கையோட சேர்ந்து வாழ்றது எப்படின்னு என்னுடைய மூதாதையார் முதற்கொண்டு என் அப்பா முதற்கொண்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நான் ஆரோக்கியமா இருக்கேன். இன்னைக்கு சொல்றேங்க, ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. என்னென்ன உணவு உங்களுக்கு தேவையோ அந்த உணவுகள் அப்போது எடுத்தால் போதும். 2 வேளை உண்பவன் தான் மனிதன், 2 வேளை சாப்பிட்றவன் தான் மனிதனே நான் சொல்ல, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, புத்தர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 2 வேளை சாப்பிட்டாக்க நம்ம மனுஷன், நம்ம எத்தனை வேளை சாப்பிட்றோம்? அதுக்கு மேலே சாப்பிட்டாக்க என்னன்றது உங்களுக்கும் புரியும். அதனால் கை கால் மூட்டு வலி முதுகு வலி எதை பற்றி யோசிக்க வேண்டாம். இது மாதிரியான உணவுகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இருக்கவே இருக்குது, நிறைய அரிசிகள் இருக்குது. அதில் இலுப்பை சுப்பு சம்பா அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது. இது எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லும் கிடைக்கும், இல்லை இயற்கை அங்காடியில் கிடைக்கும், இல்லை கீழே போகிற நம்பர் கால் பண்ணிடுற இயற்கை விவசாயி ஐயா பார்த்தீங்கன்னா ராமூர்த்தி ஐயா நம்பர் தருவாங்க. அவர்கிட்ட இதால் செய்யப்பட்ட கஞ்சிகள் நிறைய இருக்குது, நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புறது ரொம்ப சிம்பிளுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் தான் இருக்குது. நிறைய மூலிகைகள் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.